என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்றது, நான் நல்ல சக்திகளோடு இருக்கின்றேனா கெட்ட சக்திகளோடு இருக்கின்றன என்பதை பிரித்து பார்க்க வேண்டி. நாம் அனைவரும் மனதின் அடிப்படையில் ஒரே சமுதாயமா? வெளிப்படையான உடல் அமைப்பில் செயல்பாடுகளின் அமைப்பில் ஒரே சமுதாயமா? அல்லது வாடக்கூடிய வாழ்க்கையின் தகுதிகளில் உலகத்தினுடைய பொருள்களை கொண்டும் மக்கள் தொகையை கொண்டும் இன்னும் என்னுடைய வசதியான வாழ்க்கையை கொண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டும் வித்தியாசம் பாராட்டுகின்றோம் ஒருவருக்கொருவர். நீ என்னை விட தாழ்ந்தவன் என்று. இங்கு ஆரம்பிக்கிறது கெட்ட சக்திகள். ஒரு மனிதனை மனதின் ரீதியில் பார்க்க வேண்டுமா அல்லது உடல் ரீதியாக பார்க்க வேண்டுமா? நோயோடு இருக்கின்றார், எனக்கு வேண்டாம். நோய்கள் எல்லாருக்கும் வரும், அது சுகமாகவும் செய்யும். அவர் முன்பை விட அழகான உடல்நிலையை கொண்டும் இன்னும் திறனை கொண்டும் உடல் வனப்பை கொண்டும் அவர் நல்ல நிலைக்கு திரும்புவார். அந்த நாளில் இன்று வெறுக்கின்றீர்களே, அப்படி கிடையாது. உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் வரும் போகும், ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடுகள் நாம் விலக்கி கொண்டால் தவிர அது போகப் போவதில்லை. சுகமாக வாழ விரும்பும் போதெல்லாம் நாம் கஷ்டத்தில் இருந்து கொண்டு விரும்புகின்றோமே தவிர நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் மேற்கொள்வதில்லை. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் மன ரீதியான நன்மையை கொண்டு வரும். உடலால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உடலுக்கு மட்டுமே தான் அது வேண்டுமே தவிர மனதுக்கு வேண்டாது. நல்ல எண்ணத்தோடு வாழும் நேரமெல்லாம் நல்ல சக்தியோடு மேலும் படைக்கும் சக்தி, உயிராற்றல் மிக்க சக்தி நமக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. பொருள் ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுடைய உடை அலங்காரம், அவர்களுடைய பணத்தினுடைய தோற்றம், அவர்களுடைய வசதி வாய்ப்புகளுடைய உற்சாகம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நம்மை நாமே தாழ்த்தி கொள்கின்றோம் அல்லது அவர்களை உயர்வாக பார்க்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம். மனதை கொண்டுதான் மனிதன் என்பது உண்மையானால் நீங்கள் அனைவரும் ஒரே மனதை கொண்டிருக்கின்றீர்கள். நன்மை வேண்டும். இறைவன் கூறுவது, நன்மைக்கு ஒரு உயிரோட்டம் வேண்டும், தீமைக்கு அந்த உயிரோட்டம் பலவீனப்படுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணத்தினுடைய கேடுகள் வேண்டும். எண்ணத்தினுடைய கேடுகளிலிருந்து என்று விலகுகின்றோம். நாளைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், விரும்புங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகள் அவ்வளவுமே மாயையானது. ஒரு நோய் எப்படி நீங்குமோ அதே போன்று சமுதாயத்தில் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சில சிக்கல்கள், குடும்பத்தில் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சில சச்சரவுகள், இன்னும் என் உடலுக்கு எனக்கு நானே விளைத்து விற்கின்ற சில உடல் நல குறைபாடுகள், இவை அனைத்துமே என்னை விட்டும் நீங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எனக்காக வரக்கூடிய தீமைகள் நிற்க வேண்டும், விலக வேண்டும். என் புறத்திலிருந்துள்ள நன்மைகளின் காரணமாக வழிவிட்டு நான் சுகமான பாதையில் செல்ல வேண்டும். நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம், படைக்கும் சக்தி, உயிரோட்டமுள்ள சக்தி. உயிரை படைப்பவன் இறைவன். இன்று உயிர் நம்மை விட்டும் விலகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய துன்பங்களின் காரணமாக, மன வேதனைகளின் காரணமாக நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது. கெட்ட சக்திகள் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை விட்டும் நன்மைகள் விலகி கொண்டிருக்கும், தீமைகள் பெருகி கொண்டிருக்கும். தீமைகளில் வாழும் காலமெல்லாம் என் உயிரோட்டம் குறையும், அத்துடன் என்னுடைய சுகவீனங்கள் குறையும், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அதிகமாகும். நாளைக்கு துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகக்கூடாது. நாம் ஒரே சமுதாயத்தினராக இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் யாருக்கு துன்பம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? யார் குடி கெட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? யார் என் கண் முன்பாக அவதிக்குள்ளாக வேண்டும்? ஒவ்வொருவரும் விரும்ப மாட்டோம், ஆனால் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். பொறாமை என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும் வரையில் நம் கண் முன்பாக யாரும் நம்மை விட அதிகமாக வாழ்ந்தால் நாம் சகித்து கொள்ள மாட்டோம். குறிப்பாக நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ பெரும் நிலைக்கு வரும் பொழுது நமக்கு பொறாமை குணம் ஏற்படும். அந்த பொறாமை குணம்தான் தீமைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய முதல்
படிக்கட்டு. இறுதி வரையில் அந்த பொறாமை அதிகரிக்கும் காலமெல்லாம் என் உயிரோட்டம் தடைப்பட்டு குறைபட்டு கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லாமல் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு காலம் சந்தேகம் என்பதற்கு இடமில்லை. என்னுடைய பொறாமையின் காரணமாக என் வாழ்க்கை பின்னோக்கி திரும்பிவிட்டது. முன்னோக்கி நான் வளரக்கூடிய மாபெரும் அந்த வாழ்க்கையை விட்டும் திரும்பிவிட்டேன். சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும், எந்த தீங்கும் என்னை தீண்டாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்கு சுகங்களுக்கு எந்த கோணத்தில் இருந்தாலும், மனதின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, என் உடல் கோளாறுகளின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அப்பால் என்னுடைய சமூகத்தில் இருந்து எந்த தீமையும் என்னை தீண்டக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும். இது இல்லாத உள்ளம் எது? சமுதாயத்திலிருந்து, தட்பவெப்ப சூழ்நிலைகளிலிருந்து, என்னை சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்து, இயற்கையினுடைய சூழல்களிலிருந்தும், என்னுடைய நட்பு உறவுகள் அவர்களிடமிருந்தும், என்னுடைய உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும், என் மனதிலிருந்தும் எந்த வேதனையும் என்னை தீண்டக்கூடாது. மாறாக சுகங்களுக்கு மேல் சுகங்கள் பெருகிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இந்த நற்செய்தி உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உதாசீனப்படுத்தியவர்களாகவும் அலட்சியப்படுத்தியவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாள் வரையில் இந்த அலட்சியம் என்றால், எதனை குறித்து இன்று நீங்கள் உபதேசிக்கப்பட்டீர்களோ, ஒரு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டீர்களோ, அதனை நான் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எனக்காக அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் அது வேண்டாம் என்று விரும்பும்போது அந்த சூழ்நிலை தகர்க்கப்படுகின்றது. அங்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. இதனை நாம் நம்ப வேண்டும். நல்ல சக்திகளோடும் கெட்ட சக்திகளோடும் நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நல்ல சக்திகளுடைய விளைச்சல்கள் என் உள்ளத்தில் எந்த அளவுக்கு பொறாமை இல்லையோ அந்த அளவுக்கு. பொறாமை இல்லாத வரையில் நான் எனக்குள் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் கவனிக்க முடியும். பொறாமை இருக்கும் பொழுது பிறருடைய விளைச்சல்களில் எந்த அளவுக்கு அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதைத்தான் நான் பார்ப்பேனே தவிர அவர்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை முக்கியமாக கொண்டு, ஒன்று நான் மிகைத்திருந்தால் பெருமை கொள்வேன், அவர்கள் மிகைத்து விட்டால் பொறாமை கொள்வேன். கெட்ட சக்திகள் சேர்ந்துவிட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனியான தன்மையுடையவர்களாகவும் தனித்தனி வாழ்க்கையை கொண்டிருப்பவர்களாகவும் நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கான வழிமுறையும் தனித்தனியே உள்ளது. அத்தியாயம் 5 வசனம் 48 இறைவனுடைய வாக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக படைக்கப்பட்டவர்கள், தனித்தன்மையோடு படைக்கப்பட்டவர்கள். யாரொருவரும் யார் மாதிரியும் கிடையாது. அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியும் என்றால் ஒவ்வொருடைய முகமும் வித்தியாசமானது, ஒன்று போல் ஒரு முகம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அகத்தில் உங்களுக்காக அமைக்கப்பட்டக்கூடிய ஒரு தனி வாழ்க்கை தான் அந்த முகத்தில் ஒரு தோற்றத்தினுடைய அமைப்பில் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியாது, தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்று. அதற்கான வழிமுறையையும் நான் உங்களுக்காக அமைத்து விட்டேன். நல்ல எண்ணத்தோடு கவனிக்கும் பொழுது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல், அதை போன்ற ஒரு கேடு என்னை நானே அடித்துக்கொள்ளக்கூடிய கேடு கிடையாது. உங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ வேண்டாம். நீங்கள் ஒப்புமையில் ஒருவருக்கொருவர் சார்ந்தவர்கள் இல்லை, தனித்தனியான மனிதர்கள். வேதத்தின் சாட்சியமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் யாவருமே ஒரே சமுதாயத்தினர், தனித்தனி தன்மையை கொண்டிருக்கிற தனி நபர்களாக இணைந்திருக்க. ஒருவருடைய விளைச்சல்கள் பிறருக்கு உதவும், ஒருவர் பிறருக்கு உதவ மாட்டார். நான் என்னுடைய விளைச்சல்களிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது, சத்தியத்தை கூறும் பொழுது, அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் விளைய வேண்டும் என்பதை விட என்னுடைய சத்தியத்தில் நான் எதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அதனை அப்படியே கொடுக்க முடியாது. தனித்தனியான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் ஒரே சமுதாயத்தினர். எப்பொழுது கூட்டு வாழ்க்கை என்று ஆரம்பித்துவிட்டீர்களோ ஒவ்வொருவரும் கூட்டாக தனித்தனியாக பிரிந்து விடுவீர்கள். தனித்தன்மை இழந்து விட்டீர்கள். மந்தை கூட்டங்களாக நீங்கள் ஆடு மாடுகளைப் போன்று, கால்நடைகளைப் போன்று வாழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையை கொண்டவர்களாக,
எந்த ஒரு வழிமுறையையும் நான் பின்பற்ற மாட்டேன். எனக்காக உள்ள ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ இருக்கின்றேன். அந்த வழிமுறை என் கவனத்தின் ஈர்ப்பின் காரணமாக என்னுடைய சக்தி பிறரிடம் என்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காத அந்த கெட்ட சக்தி நீங்கிவிட்டதன் காரணமாக நன்மையான சக்திகள் என்னிடம் இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இடையே எந்த வேற்றுமையும் கிடையாது, எந்த ஒற்றுமையும் கிடையாது. தனித்தன்மையுடைய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் புறமிருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டே தவிர என் புறமிருந்து கேடுகள் கிடையாது. நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த விருப்பத்தில் நான் மிகைப்பவனாக இருப்பேன். என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்னுடைய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். எனக்கு சாதகமாக நினைத்தால் சுகம் என்ற அந்த அடிப்படை சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது மற்றவர்களுக்கு இந்த சுகம் ஏன் கிடைக்காது என்று அந்த எண்ணம் வரும்பொழுது மட்டும்தான் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அவர்கள் நம்பினால் தவிர நல்ல சக்திகளுக்கு இடமில்லை. அந்த நம்பிக்கை என்பது கஷ்டமான ஒரு போக்காக இருக்கும் காரணமாக நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டிய ஒரு அழகான விஷயம், தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒருவர் மற்றவருக்கு சார்ந்து ஒருவரை போன்று ஒருவர் இல்லை. அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும் என்றால் அகத்திற்குரிய ஒரு தனித்தன்மை உங்களுடைய முகமாக இருக்கின்றது. அந்த முகம் வித்தியாசப்பட்டிருக்கின்றது. ஒருவர் முகம் போன்று ஒருவர் முகம் கிடையாது. நீங்கள் யாவருமே தனித்தன்மையுடையவர்கள். அப்படி என்றால் உங்களை வாழ வைப்பது யார்? உங்களை படைத்தவன் யாரோ அவன் தான் உங்களை வாழ வைப்பான். இப்பொழுதும் சரி, படைப்பாளன் என்பதை நம்புங்கள். படைப்பாளன் தன்னுடைய படைப்பை காப்பி அடிப்போன் இல்லை. தான் படைத்துவிட்டு அதே படைப்பை போன்று இன்னொரு படைப்பு காப்படிப்போன் இல்லை. அவன் படைப்பாளன். புதிய உயிரோட்டமுள்ள ஒரு அமைப்பாக உங்களை உருவாக்கி கொண்டிருப்பவன். இப்பொழுதும் கூட நாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் புதிய படைப்பாக. அந்த படைப்புக்கு உங்களுக்கு தேவையானது நற்செய்தியும் அந்த நற்செய்தியை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சக்தியும் வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு சக்தி தேவை. நன்மையை நம்பக்கூடியவர்களாக நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கால்நடைகள் மிருகங்களைப் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் எனக்கு உதவி செய்வார் என்றும், என்னுடைய குடும்பங்கள் எனக்கு உதவி செய்யும் என்றும், என்னுடைய சமுதாயத்திலிருந்து எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றும், இந்த அரசாங்கம் என்னை பாதுகாக்கும் என்றும் ஒருபோதும் அவ்விதமாக அல்ல. உங்களை படைத்தவன், உங்களுக்கு முதலாக பாலூட்டியவன், பாலை கொண்டு வந்தவன், உணவை உங்களுக்காக ஏற்பாடு செய்தவன், அதனுடைய தன்மைகளை உங்களுக்காக அமைத்தவன், கனிவகைகளையும் இன்னும் பொற்பூண்டுகளையும் காய்கறிகளையும் உங்களுக்கான நீங்கள் விரும்பக்கூடிய மாமிசங்களையும் காற்றையும் தண்ணீரையும் மண் வளத்தையும் உங்களுக்காக படைத்தான். இதில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த விதமான கூட்டும் கிடையாது. உங்களுடைய உதவியும் உனக்கு தேவையற்றனாக இருந்தான். அந்த இறைவனை நீங்கள் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். 10 மாதங்களும் கருவறையில் உங்களை வளர்த்தான், இருட்டறையில். இதற்கு முன்பாக உருவாகத்துக்கு முன்பாக எங்கிருந்தீர்கள்? அது ஒரு இருள். இனி இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன, நாளைய வாழ்க்கை என்ன, எதுவும் தெரியாது. அங்கு ஒரு இருள். 3 இருள்களில், 1 அல்ல 2 அல்ல 3 இருள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு கருவாக அமைப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தேன் தெரியாது. இருளில் இருந்தேன். பார்வை இல்லை, ஒளி இல்லை. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? இல்லை, என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றும். என்ன செய்வது இப்பொழுதும் தெரியாது. இந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று கற்பனைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன. அது நிகழுமா? நிகழாது. நிகழ்த்துக்கொள்ள முடியுமா? முடியாது. தெரியாத இருளில் இருக்கின்றேன். நேற்று, இன்று, நாளை, இந்த 3 பொழுதுகளிலும் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணம். எனக்கு முக்காலம் தெரிந்தவன், முக்காலம் அறிந்த முனிவன் என்று தாங்களை போற்றிக் கொண்டும் ஏமாற்றிக் கொண்டும் அதை நம்பிக்கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முக்காலத்தையும் படைத்த இறைவனை மறந்துவிட்டோம். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். அந்த இறை உணர்வு இப்பொழுது அறிவிக்கின்றது, நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும். வேண்டுமா? வேண்டாமா? நற்செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இது புதிய செய்தி இல்லை. எதனை நாம் மறந்துவிட்டோமோ அல்லது இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம் இல்லை என்று நாம் அலட்சியப்படுத்திவிட்டோமோ அது சத்தியம்தான் என்பதை இன்று நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இன்று எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் இனியும் நாளைக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமும் உங்களுக்காக நீங்கள் கற்பனை செய்யக்கூடியது. எதற்கு எதிர்த்தென்றால்
நாளைய வாழ்க்கை சுகமாக அமைய வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை கொடுத்ததன் காரணமாக அது நிகழாத எப்படி நிகழும் என்றும், ஆனால் அதற்கு மாறாக கண்டிப்பாக நிகழும் என்று உறுதி செய்துவிட்டு இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது என்று இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு ஷைத்தான் கெட்ட சக்திகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியது நம்மை பிடித்து விட்டது என்பதை கொஞ்சம் பாருங்கள். நன்மைக்கு பதிலாக தீமையை கொள்முதல் செய்து கொண்டோம் என்று இப்பொழுது உங்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது முன்னமே அறிவிக்கப்பட்டது, துன்பங்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள் என்று. ஆனால் இப்பொழுது விரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது, நான் எதனை புறக்கணித்து விட்டேனோ, எந்த சத்தியத்தை நான் புறக்கணித்துவிட்டு மனித கூட்டங்களோடு சேர்ந்து கொண்டு துன்பங்கள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் எல்லாம் உண்டு என்று தத்துவம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பைத்தியங்களை நம்பிக்கொண்டிருந்தோமோ, துன்பமும் இன்பமும் வரத்தான் செய்யும் என்று, மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று மனிதர்களுடைய தத்துப்பித்தான வார்த்தைகளை தத்துவங்கள் என்றும் வாழ்க்கையினுடைய சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமே, இப்பொழுது வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள்? தத்துவம் என்னாகிவிட்டது, வரத்தான் செய்யும் என்று கூறிப்பது, ஆகா வந்துவிட்டது, சுகமாக அமைதியாக இருக்க வேண்டியது தானே, ஏன் போக வேண்டும் என்று எப்பொழுது விரும்புகின்றீர்கள்? முன்னமே விரும்பியிருக்கலாமே. இந்த சூழ்நிலைக்குள் நாம் சிக்கியிருந்திருக்க மாட்டோம். நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நம்முடைய திமிரின் காரணமாக மந்தைகளாக, காட்டு மிருகங்களாக, மனித கூட்டங்களை நம்பி ஒருவருக்கொருவர் பொய்யை பேசிக்கொண்டும் அதை தத்துவங்களாக்கிக் கொண்டும் அது சத்தியம் என்று நமக்கு ஆக்கிக் கொண்டும் நம்பி வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய வினை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பங்கள் வேண்டாம் என்று இன்று நாம் கூறிக்கொண்டிருக்கூடிய இந்த நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது முன்பேயே அறிவிக்கப்பட்டது. ஆனால் வரும் என்று கூறினோம். சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது எதனை நம்பினோமோ அது விளைந்திருக்கின்றது. எது உங்களுடைய மனதில் இருக்கின்றதோ அது உங்களுக்காக நாளைய வாழ்க்கையாக விளைய இருக்கின்றது என்பதை இன்று சத்தியத்தை கொண்டு அறியுங்கள். ஒருபோதும் இந்த சத்தியத்தை விட்டு நாம் விலக முடியாது. இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டவர்களும் இல்லை. இன்று நான் என்னுடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து விலகினால் தவிர விலகியாக வேண்டும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விலகியே தீர வேண்டும். உங்களுடைய இறைவனை இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் உணர்வாக அறியுங்கள். மாபெரும் சக்தி உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனை நாம் இப்பொழுதுதான் கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். எனவே இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு முன்னாலும் இருந்தது, அலட்சியப்படுத்தினோம். இருந்தாலும் அவன் கொடுத்த ஒரு பாக்கியம் அங்கு உறைந்து கிடக்கின்றது. இப்பொழுது சொல்லும் பொழுது உண்மைதானே என்று விளங்க ஆரம்பிக்கின்றது. இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம், இறைவன் கொடுத்ததை நாம் நிராகரித்திருந்தோம். இன்று அதை விளங்க ஆரம்பிக்கின்றோம். எனக்கு அருளப்பட்ட ஒரு நற்செய்தி என்னை விட்டு நீக்கப்படவில்லை. நான் அதை உதாசீனப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணை மிக்க. நாம் உதாசீனப்படுத்திவிட்டாலும் இறைவன் அதை நீக்கவில்லை. அங்கே என்னுடைய சத்தியம் உண்மையானது. எந்த நேரத்திலும் நீங்கள் நினைவு கூறும் பொழுது இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வேண்டும். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இன்று முதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான எண்ணமும் இறைவனால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடிய உயிராற்றல் மிக்க படைக்கும் சக்தியை கொண்டதாகும். அந்த படைப்பு ஒரே மாதிரியான படைப்பல்ல, ஒன்றுக்கொன்று உயர்வான படைப்பு. பரிணாமம், வளர்ச்சி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது ஒன்றுக்கொன்று உயர்ந்த படைப்பாக உருவாகி கொண்டிருப்பதா, தாழ்ந்த படைப்பாக போய் கொண்டிருப்பதா? உயர்ந்த படைப்பு, ஒன்றுக்கு மேல் ஒன்று உயர்ந்தது. இறைவனிடமிருந்துள்ள செய்தி, இன்று நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று கூறப்படுவது. இதற்கு முன்பாக சுகமாக வாழ்ந்தீர்களே, அதை போன்றல்ல, இதைவிட அழகான சிறப்பாக புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இறைவன் மீண்டும் படைப்பவன், நம்மை மீண்டும் எழுப்புவான் என்ற அந்த எண்ணம் நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் இறந்த காலத்திலிருந்து வருங்காலத்திற்கு செல்ல இருக்கின்றோம். புதிய படைப்பாக, புதிய படைப்பை கொண்டு நான் என்னுடைய இறைவனை சார்ந்து வாழ இருக்கின்றேன். நற்செய்தி கூறப்படுகின்றது. இந்த நற்செய்தி வேதமாகும். ஒவ்வொரு நற்செய்தியும் வேதமாகும். முதலாவதாக நாம் அறிய வேண்டியது, நாம் தனித்தனியான மனிதர்கள் கூட்டு வாழ்க்கை வாழ முடியாது. அது மனிதர்கள் கற்பித்தது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை, சுகமான தேவை இருக்கின்றது. ஒரே மாதிரி தேவையா அல்லது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தேவைகளா? ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டமா, வெவ்வேறான கஷ்டமா? ஒருவர் கஷ்டம் போன்று ஒருவருக்கு கிடையாது.
நான் என்னுடைய கஷ்டத்தை விவரித்துக் கொண்டால் அவரால் புரிந்து கொள்ள முடியாது. நான் கூறுவேன், அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். ஒவ்வொருவரிடம் கஷ்டம் இருக்கின்றது. அதை சொல்ல முடியும், சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. எவ்வளவு பிரயத்தனப்பட்டு நாம் விளக்கி சொன்னாலும் சரி, உங்களுடைய கஷ்டத்தை அவர்களுக்கு நாம் வைத்துவிட முடியாது. ஆனால் இவர்கள் கூறுவார்கள், கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் அது பாதியாகும். இது உண்மையா பொய்யா? எனக்கு தலைவலிக்குது, உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், தலைவலிக்குது எனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பகிர்ந்து கொண்டாலே பாதி போயிடும். இவ்வளோ பேர்ட்ட பகிர்ந்து கொண்டா காணா போயிடும். அப்படியே போகுது. எப்படி நாம் ஊர் மக்களுடைய அலங்காரமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு படித்தவர்கள் என்ற அந்த மமதையில் வெட்டித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை கடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை என்று நீங்கள் உணர வேண்டும். ஊர் மக்கள் பொதுமக்கள் பேச்சுக்களை கேட்க முடியாது. சொந்தத்தை கேளுங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கேளுங்கள். இறைவனோடு உங்களுடைய உணர்வோடு உங்களுடைய எண்ணங்கள் பரிமாற்றம் வேண்டும். எந்த கேள்வி இருந்தாலும் இது சரியா தவறா என்பதை உள்ளத்தில் கேளுங்கள், அது பதில் சொல்லும். அங்கு வேதம் நிலைத்திருக்கின்றது. முதல் மூச்சாக என்னுடைய படைப்பு நான் ஒரு குழந்தையாக பிறந்த சமயத்தில் எனக்காக அறிவிக்கப்பட்ட அந்த முதல் மூச்சில் என்னுடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்பும் புதிய ஒரு படைப்பாக உயிரோட்டமுள்ள ஒரு குழந்தையாக வெளிப்பட்டது. இப்பொழுதும் சரி, இறைவனுடைய மூச்சுக்கள் உணர்வாக இறங்குகின்றன. அதை நம்பிக்கை கொள்ளும்போது புது உயிரோட்டம், புது படைப்பாக நீங்கள் மாற இருக்கின்றீர்கள். வெளித்தோற்றத்திற்கு அதே மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கான விளைச்சல்கள் புதிய பரிணாமத்தோடு, பரிமாணங்களின் வளர்ச்சிகளோடு, நீங்கள் அறிந்து உணர முடியாத, பார்த்து தெரிய முடியாத மாபெரும் சக்தி இயக்கத்தில் நீங்கள் ஒரு படைப்பாக உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தையாக பிறந்தவுடன் எதுவுமே தெரிவதில்லை. பிறந்து வளர்ந்து வரும்போது தெரிகின்றது, நன்மை தீமைகள் எல்லாம் தெரிகிறது, தெளிவாகின்றது. அதே போன்று இப்பொழுது நீங்கள் நம்பிவிட்ட ஒன்றில் ஒரு உயிரோட்டம் பிறந்துவிட்டது. அதற்கான விளைச்சல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதுவரையில் நீங்கள் சுகத்தை அனுபவித்து வாருங்கள். ஒரு நேரம் வரும்பொழுது, ஒரு பக்கம் வரும்பொழுது எனக்கு தெரியும், நான் விரும்பியது இதோ இருக்கின்றது, இதில் தான் நான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதும் தெரியும். ஒரு குழந்தை பிறந்ததும் அதனுடைய நன்மைகளுக்கான கால சூழ்நிலை 25 வயது, 18 வயது, 20 வயது என்று இருக்கின்றது. அதன் பிறகுதான் துன்பங்கள் வர ஆரம்பிக்கின்றன. அதுவரையில் முதல் மூச்சில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியம்தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் கஷ்டங்களோ துன்பங்களோ இல்லாமல், மனவேதனைகள் இல்லாமல். மனவேதனைகள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்றீர்களோ அன்று தான் ஆரம்பிக்கின்றது. காரணம், இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டதன் காரணமாக. இறைவன் காப்பாற்ற மாட்டான், நான் தான் காப்பாற்ற வேண்டும், நான் தான் சம்பாதிக்க வேண்டும், நான் தான் வளர்க்க வேண்டும் என்று நான் 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 என்று கூறியதன் காரணமாக இறைவன் விலகிவிட்டான். இப்பொழுது நீங்கள் கடுமையான பிரளயத்தில் நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள், பெரும் பயத்திலும் சிக்கிக்கொண்டீர்கள். அந்த பயம் சத்தியம்தான். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமையும் ஏற்றப்பட்டவர்களாக, அதில் பழகி கொண்டவர்களாக, பின்னர் மீண்டும் சுமை ஏற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறைவனை மறந்ததன் காரணமாக. இன்று நம்முடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். உணர்வாக நற்செய்திகள் நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனிங்கள். என்ன நல்ல செய்தி அங்கே இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும், தீர வேண்டும், சுகமாக வேண்டும். இதற்கு நிகரான நற்செய்தி என்ன? யாரால் முடியும்? அது மனிதர்களால். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மனிதர்களால் தான் இவ்வளவு வந்தது. உங்களுக்கு நெருக்கமான மனிதர்களாலும், உங்களுக்கு தொலைவுள்ள மனிதர்களாலும், அவர்களுடைய கேடுகளின் காரணமாக நாமும் மனித சமுதாயத்தோடு ஒட்டுமொத்த கூட்டமாக விலங்கினங்களாக மாறிவதன் காரணமாக அவ்வளவையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தனித்தனியான பிறவிகள் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டும். யாரொருவருக்கும் ஒரு அணுவளவு கூட தங்கள் புறத்திலிருந்து ஒரு நன்மை கொடுக்க முடியாது. அந்த நன்மைக்கான பாதையை காட்ட முடியும், அவ்வளவுதான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா?
நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.